சக்கரம் திறக்கும் போது வரும் நல்ல அனுபவங்கள். மூலாதாரம். உடல் உறுதி, பயம் குறையும், நிலைத்த தன்மை, நான் பாதுகாப்பாயிருக்கேன் உணர்வு. சுவாதிஷ்டானம். படைப்பாற்றல் அதிகரிப்பு, சந்தோஷ உணர்வு, உறவுகள் மேம்பாடு, உணர்ச்சிகள் தெளிவா புரியுது. மணிபூரகம். தைரியம், தன்னம்பிக்கை, முடிவு எடுக்க சக்தி, ஜீரண சக்தி மேம்பாடு, நான் முடியும் மனம். அநாஹதம். கருணை, அன்பு, மன்னிப்பு இயல்பு, மன அமைதி, காரணமே இல்லாத சந்தோஷம். விசுத்தி. உண்மை பேச தைரியம், குரல் தெளிவு, எழுத பாடத்திறன், உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியும். ஆஜ்யா. உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், கனவுகள் தெளிவு, கவனம் ஆழம், உண்மை பொய் வேறுபாடு. சஹஸ்ராரம். அக அமைதி, ஈகோ கரைவு, ஒருமை உணர்வு, சொல்ல முடியாத அமைதி. சக்கரம் திறக்கும் போது வரும் கெட்ட சவால் அனுபவங்கள். பொதுவான சவால்கள். தலை சுற்றல், உடல் சூடு, பயம் காரணமில்லா அழுகை, தூக்கமின்மை, பழைய நினைவுகள் மேலெழுதல். இது சுத்திகரிப்பு கிளென்சிங் காரணமாக வரும். எப்போது கவனிக்கணும்? அதிக பயம், மனக்குழப்பம், யாரோ பேசுற மாதிரி கேட்கும், கட்டுப்பாடு இழப்பு. உடனே பயிற்சி நிறுத்தி தரை தொடர்பு கிரவுண்டிங் செய்யணும். பாதுகாப்பு வழிமுறைகள் முக்கியம். மெதுவாக பயிற்சி, அதிக மந்திர ஜபம் வேண்டாம். நல்ல உணவு, தூக்கம், குரு வழிகாட்டி இருந்தால் சிறந்தது. தினமும் நாடி சுத்தி மட்டும் போதும். அனுபவம் உண்மையா அல்லது மனக்கற்பனையா? உண்மையான அனுபவம் என்றால் அமைதி அதிகரிக்கும், ஈகோ ஆணவம் குறையும், பயம் குழப்பம் இல்ல, வாழ்க்கை ஒழுக்கம் தானா வரும். மெதுவாக நிலையாக இருக்கும். அமைதி உண்மை. மனக்கற்பனை என்றால் அதிக உற்சாகம் அல்லது பயம். நான் பெரியவன் எண்ணம், காட்டிக்கொள்ள ஆசை, தூக்கம், உணவு கெடும், இன்று இருக்கு நாளை இல்ல, அசைவு கற்பனை. சித்தர்கள் சொன்ன சோதனை. அனுபவம் வந்த பிறகு மனம் அடங்குதா இல்ல அலறுதா? அடங்கினால் உண்மை, அலறினால் கற்பனை. இன்னொரு எளிய சோதனை. பிறரை மதிக்கிற மனம் வந்தா உண்மை, பிறரை குறை சொல்ற மனம் வந்தா கற்பனை. கடைசி அடையாளம். உண்மையான அனுபவம் பேச வைக்காது, கற்பனை அனுபவம் பேச வைக்கும். சுருக்கமா, அமைதி, பணிவு, கருணை அதிகமானால் அது உண்மை. பெருமை, பயம், பரபரப்பு அதிகமானால் அது மனக்கற்பனை.